ஹாய் டெலிவர்ஸ். எனக்கு ரொம்ப நாளாகவே வாட்டர் ஹீட்டருக்கு ஓப்பன் ஃப்ளமிங் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கான சான்சஸ் இன்றைக்கி தான் கிடச்சிது. பட் இதில் என்ன ஒரு சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒரு ஹீட்டர் வாங்கி கொடுத்துட்டு 2 பாத்ரூமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். நிறைய பேர் செலவை கம்மி பண்ணுறதுக்காக ரீசன்ட் டேஸில் இது போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமளும் அதை பண்ணி கொடுத்துட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க 6 லிட்டரில் ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். பட் இதில் அட்வான்டேஜை கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை வேணால் பார்க்கலாம். அவங்க ப்ரீ ஒர்க் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இது போல் 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டரை வெளியில் இருக்கிற பாத்ரூமில் ஒரு லைனை கன்சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது அவங்க கட்டும்போது இல்லை ரீசன்ட் டேஸில் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. வெளியில் இருக்கிற அந்த 3 லிட்டர்லேருந்து வெளி பாத்ரூம் ப்ளஸ் உள்ளே இருக்கிற 2 பாத்ரூம் அது 3க்குமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போல் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அவங்க வெளி பாத்ரூம் யூஸ் பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அந்த 3 லிட்டர் ஹீட்டர் பத்தலை செட் ஆகலைன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஹீட்டரோட காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும், இபி பில் கம்மியாகும், அந்த ஸ்பேஸ் கம்மியாகும், லேபர் ஒர்க் கம்மியாகும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வாட்டரோட ஃப்ளோ உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரே டைமில் நீங்கள் 2 பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக இருக்கனால பாத்திங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். நான் 2வது பாத்ரூமோட ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தண்ணி எவ்வளோ சன்னமாக வருதுன்னு. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்ரூம் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல, தூரமாக இருக்கிற பட்சத்தில் லென்த்து, அதாவது பைப்போட லென்த் அதிகமாக இருக்கிறனால அதோட காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் அதிகமாகும். 3வது பார்த்தீங்கன்னா, லென்த் அதிகமாகும்போது உங்களுக்கு தண்ணியோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் டேப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கோல்டு வாட்டர் தான் வரும், ஹாட் ஆகாது. இன்ஸ்டண்ட்டாக ஹாட் ஆனாலுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. 4th பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இல்லாதனால உங்களுக்கு ஹீட்டர் கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும். ஆன் ஆஃப் அந்த மாதிரி மாறி மாறி ஓடுறனால ஹீட்டிங் காயிலோட லைஃப் ரொம்பவே கம்மியாயிரும். சர்வீஸ் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் பில்லும் உங்களுக்கு அதிகமாயிரும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் சின்ன வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் பெருசு, அதாவது 25 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் வரைக்கும் இருக்கிற வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஹீட்டரோட லைஃப் அதிகமாகும். இபி பில்லும் உங்களுக்கு பெருசாக இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். மக்களையும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.